கேட் 2026 கேட் எக்ஸாம்னா என்ன? நான் ஏன் கேட் எக்ஸாம் எழுதணும், அதனால் எனக்கு என்ன பயன்னு கேட்குறீங்களா? இதோ உங்களுக்கான பதில். கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங், டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ்னு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி அண்ட் டைரக்ட் டாக்டரல் டிகிரி பண்ணுறதுக்கு காலேஜஸில் அட்மிஷன் வாங்கலாம். அதுபோல் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பண்ணுற டாக்டரல் டிகிரிக்கும் மேற்குறிப்பிட்ட ஸ்ட்ரீம்ஸ் மற்றும் காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸில் அட்மிஷன் வாங்கலாம். குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சியும் சப்போர்ட் செய்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் வாங்க முடியும். அப்படி எந்தெந்த காலேஜஸில் எல்லாம் அட்மிஷன் வாங்கலாம்? இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு அழைக்கப்படுற ஐஐடிஸ்லேயும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுன்ற ஐஏஎஸ்சிலையும் அட்மிஷன் வாங்கலாம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு அழைக்கப்படுற என்ஐடிஸ்லேயும் அட்மிஷன் வாங்க முடியும். இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு அழைக்கப்படுற IIITஸ்லேயும் அட்மிஷன் வாங்க முடியும். நிறைய கவர்மெண்ட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லேயும் அட்மிஷன் வாங்க முடியும். இதை தவிர நாட்டில் உள்ள எவ்வளவோ கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸும் கேட் ஸ்கோரை கன்சிடர் பண்ணி சீட் தராங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர், நன்யன் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர் போன்ற சில ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட அட்மிஷனுக்கு கேட் ஸ்கோரை கன்சிடர் செய்கிறாங்க. எந்த கோர்சஸ்க்கெல்லாம் அட்மிஷன் கிடைக்கும்? பொதுவாக எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான், பிஹெச்டி போன்ற கோர்சஸ் படிக்கிறதுக்கு கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணலாம். மற்றபடி சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம்ஸில் கோர்சஸ் படிக்கணும்னா மேற்குறிப்பிட்ட காலேஜஸில் அந்த கோர்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் அவங்க கேட் ஸ்கோரை அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் எல்லா காலேஜஸ்லையும் இருக்கிறதில்ல. அப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ செய்கிறாங்க. அதனால் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. காலேஜ் அட்மிஷனுக்கு மட்டும் கேட் ஸ்கோர் யூஸ் ஆகிறது இல்லைங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. கேட் ஸ்கோர் இருக்கிற எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாதம் 12,400 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து 22 மாதங்கள் தராங்க. அதுபோல் பிஇ, பிடெக், எம்எஸ்சி ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் டிகிரி முடிச்சுட்டு கேட் ஸ்கோரை வச்சு டைரெக்டாக பிஹெச்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு முதல் 2 வருஷங்களுக்கு மாதம் 37,500 ரூபாய் ஸ்டைஃபன் தராங்க. அடுத்த 3 வருஷங்களுக்கு மாதம் 42,000 ரூபாய் ஸ்டைஃபன் தராங்க. இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இதனோட லிங்கை மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். சரி, அவ்வளவுதானா? அதுதான் இல்லை. கேட் ஸ்கோரை வச்சு நீங்கள் வேலை கூட வாங்கலாம். இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்கள், தட் இஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ், அவற்றோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு கேட் ஸ்கோரை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கேட் ஸ்கோரை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ அல்லது ரெண்டுமே இருக்கலாம். இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இதனோட லிங்கை மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். சரி, கேட் எக்ஸாம்னா என்ன? அதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? அதை எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எல்லாம் எக்ஸாம் எழுதலாம்? என்னைக்கு எக்ஸாம்? ஃபீஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். அவற்றுக்கான விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் என்னும் கேட் எக்ஸாம் மும்பை, டெல்லி, கவுஹாத்தி, கான்பூர், கரக்பூர், சென்னை மற்றும் ரூர்க்கின்னு மொத்தம் 7 ஐஐடிஸும் பெங்களூரில் இருக்கிற ஐஏஎஸ்சியும் சேர்ந்து நடத்துகிற ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஐஐடி கேட் எக்ஸாமை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை கேட் 2026 ஆர்கனைஸ் செய்கிறது ஐஐடி கவுஹாத்தி. எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஐஐடிஸோட வேலை. ஒன்ஸ் கேட் ஸ்கோர் கிடச்ச உடனே விருப்பப்பட்ட காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதும் அல்லது பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதும் அந்தந்த கேண்டிடேட்டோட பொறுப்பு. உதாரணமாக ஐஐடி அட்மிஷனுக்கும் பிஎஸ்யூ கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் நீங்கள் காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் எனப்படும் கோப்பை பயன்படுத்தி அப்ளை செய்யணும். அதுபோல் என்ஐடி மற்றும் IIIT அட்மிஷனுக்கு சிசிஎம்டின்ற சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணணும். கேட் 2026 எழுதுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? யாரெல்லாம் கேட் எக்ஸாம் எழுதலாம்? ஒரு கேண்டிடேட் கேட் எக்ஸாம் எழுதணும்னா அவர் இன்ஜினியரிங், டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது 3rd இயரோ ஃபைனல் இயரோ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த டேபிளில் பார்க்கலாம். ஒவ்வொரு டிகிரிக்கும் எலிஜிபிலிட்டி என்னன்னு இந்த டேபிளில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைடில் பிஇ, பிடெக், பிஃபார்ம்,
பிஆர் பிஎஸ்சி ரிசர்ச், பிஎஸ், ஃபார்ம் டி போன்றவையும் இதில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிவிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஏ, எம்சிஏ, பிஎஸ்சி முடிச்சுட்டு பண்ணுற இன்டகிரேட்டட் எம்இ ஆர் எம்டெக், டிப்ளமோ ஆர் +2 முடிச்சுட்டு பண்ணுற இன்டகிரேட்டட் எம்இ ஆர் எம்டெக் ஆர் எம்ஃபார்ம் ஆர் டியூல் டிகிரி போன்றவையும் கடைசியாக இதில் பிஎஸ்சி, பிஏ, பிகாம், இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ஆர் இன்டகிரேட்டட் பிஎஸ் ஆர் எம்எஸ், தென் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரியில் பண்ணுற பிஎஸ்சியும், அதை தவிர பிஇ, பிடெக், பிஆர்க்கு ஈக்குவலண்ட்டான ப்ரொஃபஷனல் சொசைட்டி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்களும் கேட் 2026 எழுதலாம். கேட் 2026ல் சில ஹைலைட்டான விஷயங்களை பார்க்கலாம். இந்த எக்ஸாம் ஒரு கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எக்ஸாம் எழுதுறதுக்கு வயது வரம்புன்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ எந்த வயசுலையும் கேட் எக்ஸாம் எழுதலாம். 3rd இயர் படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் கேட் எழுதி என்ன பிரயோஜனம், இன்னும் படிப்பையே முடிக்கலை, 2 வருஷம் இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் கேட் ஸ்கோர் கார்டு 3 வருஷத்துக்கு செல்லும். அதனால் 3rd இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கும் போதே கேட் எக்ஸாம் எழுதி ஸ்கோர் வாங்கி டிகிரி படித்து முடித்த உடனே அந்த கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணி காலேஜில் அட்மிஷன் வாங்கலாம். கேட் எக்ஸாமுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை செய்ய முடியும். மேற்கொண்டு விவரங்களுக்கு இந்த வெப்சைட்டை பாருங்கள். தட் இஸ் gate2026.iitg.ac.in. இந்த டேபிளில் நீங்கள் பார்க்குற 30 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒன்றோ அல்லது 2ஓ செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். எல்லா சப்ஜெக்ட்ஸோட சிலபஸும் கேட் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக எல்லாரும் அவங்க யூஜி டிகிரியில் என்ன சப்ஜெக்ட் படித்தாங்களோ அந்த சப்ஜெக்டையே எடுத்து எழுதுவாங்க. அந்த சப்ஜெக்ட் இல்லைனா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வேற ஒரு சப்ஜெக்டை எடுத்து எழுதலாம். சில பேருக்கு அவங்களுடைய சப்ஜெக்டை தவிர வேறொரு சப்ஜெக்ட் ஈஸியாகவோ அல்லது ரிலவெண்ட்டாவோ தெரியலாம். உதாரணமாக மேக்ஸ் படித்தவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியாக தெரியலாம். இந்த சுச்சுவேஷனில் அவங்க விருப்பப்பட்டால் 2 பேப்பர்ஸ்லையும் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் 2 அப்ளிகேஷன்ஸ் தேவையில்லை. ஒரே அப்ளிகேஷனில் 2 சப்ஜெக்ட்ஸையும் மென்ஷன் பண்ணிவிட்டு பின் 2ஐயுமே எழுதலாம். என்ன, 2 சப்ஜெக்ட்ஸுக்குமே ஃபீஸ் கட்டணும். 2 பேப்பர்ஸில் எக்ஸாம் எழுதுறதால உங்களுக்கு 2 கேட் ஸ்கோர் கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ண போகிற காலேஜ் அல்லது கம்பெனிக்கு எலிஜிபிலிட்டி மேக்ஸாக இருந்தால் மேக்ஸ் கேட் ஸ்கோரையும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கோரையும், அல்லது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு 2 சப்ஜெக்ட்ஸுமே இருந்தால் அந்த 2ல் எது மேக்ஸிமம் ஸ்கோரோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேப்பர்ஸில் எழுதலான்னு நினச்சா உங்கள் இஷ்டத்துக்கு எந்த 2 பேப்பர்ஸை வேணால் செலக்ட் செய்ய முடியாது. கேட் கமிட்டி ப்ரெஸ்கிரைப் செய்திருக்கிற காம்பினேஷனில் தான் 2 பேப்பர்ஸை சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய ப்ரைமரி சாய்ஸ். அந்த ப்ரைமரி சாய்ஸ்க்கு செகண்டரி சாய்ஸ், அதாவது 2வது பேப்பர் எதை சூஸ் பண்ணலான்னு இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ப்ரைமரி சாய்ஸ் ஏஇயா இருந்தால் செகண்டரி சாய்ஸ் சிஇ, எம்இ அல்லது எக்ஸியை தான் செலக்ட் பண்ண முடியும். வேறு பேப்பர்ஸை செலக்ட் செய்ய முடியாது. இதுவே உங்களுடைய ப்ரைமரி சாய்ஸ் ஏஜியா இருந்தால் செகண்டரி சாய்ஸ் சிஇயா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த டேபிளில் கொடுத்துருக்கிற காம்பினேஷன்ஸை தவிர வேறு காம்பினேஷன்ஸில் பேப்பர்ஸ் செலக்ட் செய்யக்கூடாது. கேட் 2026க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 25, 2025 ஓப்பன் ஆகுது. அடுத்த மாதம் செப்டம்பர் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த 1 மாதத்தில் உங்களால் அப்ளை செய்ய முடியாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை. இப்படி அப்ளை பண்ண தவறியவர்களுக்காக கேட் கமிட்டி லாஸ்ட் டேட்டை 6 அக்டோபர் 2025 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் அப்ளை பண்ணால் அதுக்கு நீங்கள் லேட் ஃபீ கட்ட வேண்டியிருக்கும். ஆமாம், எக்ஸாம் என்னைக்கு எழுதணும்? இதற்கு மொத்தமாக 4 நாட்கள் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரி மாதம் 7, 8 மற்றும் 14, 15ன்னு 4 வீக்கெண்ட் டேஸை எக்ஸாம் எழுத அறிவிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 செஷன்ஸ். ஃபோர்நூன் செஷன் காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், ஆஃப்டர்நூன் செஷன் மதியம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். 4 நாளைக்கு மொத்தமாக 8 செஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு செஷனை அலாட் பண்ணுவாங்க. அந்த செஷனில் போய் எக்ஸாம் எழுதணும். 2 பேப்பர்ஸ் எழுதுகிறவங்களுக்கு 2 செஷன்ஸ் அலாட் ஆகும். அந்த 2 செஷன்ஸும் சேம் எக்ஸாம் சென்டர்னு தான் சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் எக்ஸாம் சென்டர்ஸாக கூட இருக்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 1 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அதாவது 2026 மார்ச் 19ஆம் தேதி கேட் ஸ்கோரை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற ஃபீ ஒரு பேப்பருக்கான ஃபீ. 2 பேப்பர்ஸ் எழுதுனா டபுள் தி அமௌண்ட் ஃபீஸ் கட்டணும். அப்ளை பண்ணுறவங்க பெண்களாக இருந்தாலோ, SC ST கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலோ,
அல்லது பிடபிள்யூடி அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியாக இருந்தாலோ அவங்க 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். இது ரெகுலர் பீரியடுக்குள்ளே கட்டினா. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா எக்ஸ்டெண்டட் பீரியடில் 500 ரூபாய் அதிகமாக, தட் இஸ் 1500 ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். இவங்களை தவிர ஃபாரின் கேண்டிடேட்ஸையும் சேர்த்து மற்ற எல்லாரும் 2000 ரூபாய் ஃபீஸ் ரெகுலர் பீரியடில் கட்டணும். எக்ஸ்டெண்டட் பீரியட்லனா 2500 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அவ்வளவுதாங்க, பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து வர பார்ட் 2 வீடியோவில் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முக்கியமாக எக்ஸாம் பேட்டர்ன், என்ன விதமான கொஷின்ஸ் கேட்பாங்க, எம்சிக்யூவா, எம்எஸ்கியூவா, நியூமரிக்கல் டைப் கொஷின்ஸா, அதை எப்படி அட்டன் பண்ணணும் போன்ற விவரங்களையும், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கா, 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கா, நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கா போன்ற டீட்டெயில்டு மார்க்கிங் ஸ்கீமையும், இந்தியாவில் எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க போன்ற விவரங்களையும் தெளிவாக புரிஞ்சிக்க நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.